தமிழ் தலைவாசோட ஹெட் கோச்சா இருந்த சஞ்சீவ் பலியான் அங்கிருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுனில் சேத்ரி இந்தியன் ஃபுட்பால் லெஜண்ட் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கூடவே சிஎஸ்கேக்கு வரப்போகிற சஞ்சு சாம்சன்கிற ரூமர் திரும்பவும் ஒன்ஸ் அகைன் அதிகமாயிருக்கு. அண்டு முக்கியமாக மென்ஸ் கபடி வேர்ல்டு கப் இந்த வருஷமே நடக்க வாய்ப்பு இருக்கான். இது எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லி ஆரம்பிக்க போகிறது சுனில் சேத்ரி பற்றினது தான். ஸோ சுனில் சேத்ரி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்தியன் லெஜண்ட்ஸ், இந்தியன் ஃபுட்பால் லெஜண்ட். கண்டிப்பாக இவர் இல்லாமல் இந்தியன் ஃபுட்பால் இல்லை அப்படிங்கிறத தாராளமாக சொல்லலாம். இது வரைக்கும் 95 இன்டர்நேஷ்னல் கோல்ஸ் அடிச்சிருக்காரு, 157 கேம்ஸ் ஆடிருக்காரு இந்த சுனில் சேத்ரி. ஒரு கட்டத்தில் உலகத்தில் டாப் 3 கோல் ஸ்கோரர்ஸ், ஆக்டிவ் கோல் ஸ்கோரர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட பேர் டாப்பில் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் செகண்ட் பிளேஸ்லேயே இருந்தார் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அந்த அளவுக்கு சம கான்ட்ரிபியூஷன் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு கொடுத்துருக்காரு இந்தியன் ஃபுட்பாலுக்கு. அண்ட் ஐஎஸ்எல்லையும் சம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இவர் ஆக்சுவலி ஆல்ரெடி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா மனாலோ மார்க்கஸ் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஃபுட்பால் டீமோட கோச் தான் இவரை வந்து ரிட்டைர்மெண்ட் இருந்து வெளியே வர வச்சு திரும்பவும் ஆட வச்சாரு. பட் இப்போ இந்தியா வந்து ஏஎஃப்சி ஏசியன் கப் 2027 ஃபைனல் ரவுண்டுக்கு குவாலிஃபையர் ஆக முடியலை. ஸோ அதனால் இப்போதைக்கு தன்னோட ரிட்டைர்மெண்ட்டை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், என்னோட கெரியரை வந்து நான் முடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. 41 வயசு ஐ திங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சுனில் சேத்ரிக்கு. 2 டிக்கேடாக இந்தியன் ஃபுட்பாலர் ரூல் பண்ணியிருக்காரு. 20 வருஷம் கிட்ட ஆடிருக்காரு இந்தியன் ஃபுட்பாலில். இந்தியன் பிளேயராக கேப்டனாகவும் கூட இருந்திருக்காரு. பல சம்பவங்கள் பண்ணியிருக்காரு தான் பிளேயராக. பட் டீமை தான் அவரால் எதுவுமே பண்ண வைக்க முடியலை. ஸோ அதனால் டிசப்பாயின்மெண்ட் தான், அதோட தான் வெளியேறாரு அவர். ஸோ இந்த மாதிரி இந்த ஏஎஃப்சி ஏசியன் கப் 2027க்கு வந்து குவாலிஃபை ஆக முடியாத காரணத்தினால ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறத இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் திரும்பவும் ரிட்டைர்மெண்ட்லேருந்து வெளியே வருவாருங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் ஐஎஸ்எல்ல இருந்தும் அவரோட ரிட்டைர்மெண்ட்டை சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. மேக்ஸிமம் 15 கோல்ஸ் வரைக்கும் அடிச்சுட்டு அவரோட தன்னோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவார்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று வீடியோவில் உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப்பை பற்றி அப்டேட் பண்ணியிருந்தேன். 17th to 24th நவம்பர் நடக்க போகுது அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து இப்போ மென்ஸ் கபடி வேர்ல்டு கப்பும் இந்த வருஷமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது லீக் ஆயிருந்துச்சு. ஸோ அதில் இன் அடிஷன் 2025 கபடி வேர்ல்டு கப் உமன் ஃபாலோடு பை மென் ஆர் லைக்லி டு பி கண்டக்டட் பை எண்ட் ஆஃப் திஸ் இயர் 2025 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதை கபடி ஆட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் பார்க்கும்போது இதில் வந்து மேக்ஸிமம் கபடி ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ இதில் ஜெனரல் செக்ரட்டரி ஜிதேந்தர் பி தாக்கூரும் பிரசிடென்ட் வி ஜெயினும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒவ்வொரு கபடி ஈவெண்ட்டும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதில் முக்கியமாக மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தது தான் இந்த கபடி மென்ஸ் கபடி வேர்ல்டு கப் பற்றினது. இந்த வருஷத்தோட எண்ட்லேயே மென்ஸ் கபடி வேர்ல்டு கப் நடக்க போகுது அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மீட்டிங் அப்படிங்கிறது October 14th அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அதில் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. பட் இங்கே உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப்பை கொஞ்சம் தள்ளி போய் நவம்பர் எண்டு ஆல்மோஸ்ட் 24 அது முடிகிறப்ப தான் நடக்க போகுது. ஸோ டக்குன்னு அதுக்கப்புறமா டிசம்பர்லேயே நடத்தி முடிக்க முடியுமா மென்ஸ் கபடி வேர்ல்டு கப்பான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய டவுட் தான். அவ்வளோ அவசரமாக நடத்தவும் கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அப்படி இருக்கிறப்போ 2026 ஸ்டார்டிங்கில் இந்த கபடி வேர்ல்டு கப்பை, அதாவது மென்ஸ் கபடி வேர்ல்டு கப்பை நடத்தினாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், பெட்டர் டைமும் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஜஸ்ட் இப்போதைக்கு இது அப்டேட்டாக மட்டும்தான், ஜஸ்ட் ரூமராக மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. இதை பற்றி அஃபிஷியல் அப்டேட் அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் தான் கொடுக்கணும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் விஷயத்துக்குள்ள போவோமா? சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ட்ரேட் ரூமர்ஸ் ஒன்ஸ் அகைன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதாவது சிஎஸ்கே மேக்ஸ்வெல்ல கேட்குறாங்க, ஜேமி ஓட்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூமர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நியூஸ் போயிட்டு இருக்க சமயத்திலேயே இன்னொரு நியூஸ், அதாவது ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சனை டெல்லிக்கிட்ட கொடுத்துட்டு டெல்லிக்கிட்ட இருந்து டெஸ்டன் சப்ஸ் வாங்குற பிளானில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் முன்னாடி இருந்த ரூமர். பட் அதுவுமே நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ திரும்பவும் சிஎஸ்கே இந்த ட்ரேட் விஷயத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கா சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, திரும்பவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் சஞ்சு சாம்சனை ட்ரேடில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். ரவீந்திர ஜடேஜாவோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஆக்ட் பண்ணப்பட்டதோ இல்லை டெலீட் பண்ணப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இருக்குமோ, ஜடேஜா
வந்து ராஜஸ்தான் போயிட்டு அங்கிருந்து இங்கே இவர் சஞ்சு சாம்சன் வந்து வரோன்னு இருந்தப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு வீடியோ ஜடேஜாவோட வீடியோவை ரிலீஸ் பண்ணி அது இல்லைங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இருக்கிற தகவல் படி சிஎஸ்கேலேருந்து சிவம் தூபே வந்து ராஜஸ்தானுக்கு போயிட்டு அங்கேருந்து சஞ்சு சாம்சன் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ரேட் ரூமர் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைனா நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த ட்ரேட் ரூமர்ஸ் எல்லாமே பேச்சுவார்த்தையோட இப்போ வரைக்கும் ஸ்டாப் ஆயிருக்கு. ஒரு ட்ரேட் கூட உருப்படியாக நடக்கலைங்கிறது தான் உண்மை. பார்ப்போம், ஆக்ஷனுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ட்ரேட் ரிட்டன்ஷனுக்கு முன்னாடியே நடத்தணும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நடத்துவாங்களா இல்லையாங்கிற உங்களோட ஒப்பீனியன், இல்லை யார் எங்கே போனால் நல்லா இருக்கும் மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்க. அப்படியே நாம இப்போ ப்ரோ கபடி லீக் சீசன் 12 வருவோம். PKL சீசன் 12 நடந்துட்டு இருந்த சமயத்திலே யூபி யோதாஸோட ஹெட் கோச் நம்மளோட ஜஸ்வீர் சிங் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. யூபி யோதாஸ் கிளப்பா அவரை ரிலீஸ் பண்ணல அப்படின்னாலுமே அங்கே பர்ஃபார்மன்ஸ் என்னால் கொடுக்க வைக்க முடியல, டீமே டிராஃபி அடிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவராக ஜஸ்வீர் சிங்காக நான் வெளியே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ யூபி யோதாஸோட ஹெட் கோச் தான் முதல் ரிலீஸ் ஆகி வெளியே போனவர், ரிசைன் பண்ணிட்டு வெளியே போனவர் இந்த PKL சீசன் 12 பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறமா சீசன் பாதியில் ஒருத்தரை வெளியே அனுப்பி புது கோச் அந்த இடத்துக்கு அப்பாயின்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அவர் ரிலீஸ்னு சொல்லாமல் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு தேங்க்யூ போஸ்ட்டை போட்டு அமுச்சு விட்டாங்க. அது நம்மளோட அனூப் குமார். ஆல்ரெடி புனேரி பட்டன்லேயே அனூப் குமாருக்கு இதுதான் நடந்திருந்துச்சு. இப்போ சேம் பட்னா பைரட்ஸ்லையும் அனூப் குமாருக்கு இதுதான் நடந்திருக்கு. அனூப் குமார் தான் ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணி உள்ள வந்த ஒருத்தர். இங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண பட்னா பைரட்ஸ் டீமை பில்ட் பண்ணதும் அவர் தான். பட் இருந்தாலும் அவரால் பெருசா பிளேயர்ஸை பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்க முடியல. ஆக்சுவலி டிஃபென்ஸ்ல ரொம்ப வீக்கா இருந்துச்சு பட்னா பைரட்ஸ். இதையெல்லாம் பார்த்த பட்னா பைரட்ஸோட மேனேஜ்மெண்ட் ரந்தீப் தலால்ங்கிற ஒருத்தரை டிஃபென்ஸ் கோச்சா உள்ள கொண்டு வராங்க. ஸோ அவர் ஆல்ரெடி ஆர்மி டீமுக்கு கோச்சா இருந்து சாம்பியன்ஷிப்லாம் அடித்த ஒருத்தர். அவரை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவரை கொஞ்ச நாள்லேயே ப்ரொமோட் பண்ணுறாங்க ஹெட் கோச் பொசிஷனுக்கு. ரந்தீப் தலாலை கொண்டு வந்ததே அனூப் குமாருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் முன்னாடியே தெரிஞ்சுது. பட் அதெல்லாம் தெரிஞ்சு தான் பட்னா வந்து அவரை உள்ளே கொண்டு வந்து அனூப் குமாரை சைலண்ட்டாக வெளியே அமுச்சு விட்டாங்க. இப்போது சைலண்ட்டாக அனூப் குமாருக்கு பாய் சொல்லியும் அமுச்சு விட்டாங்க. ஸோ அவர் 2வது கோச்சா PKL சீசன் 12 வெளியே இருக்காரு. ரந்தீப் தலால் தான் இப்போதைக்கு பட்னாவோட ஹெட் கோச். இப்போ தமிழ் தலைவாஸ் விஷயத்துக்குள்ள வருவோம். தமிழ் தலைவாசம் தங்களோட ஹெட் கோச்சை ரிலீஸ் பண்றதுக்கான எல்லா வேலையும் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. பிகாஸ் சஞ்சு பலியான் போறப்போ, அதாவது சீசன் முடிஞ்சு போறப்போ தமிழ் தலைவாசம் மேலதான் எல்லா குற்றமும், நீ தான் எல்லா தப்பையும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பழிய தூக்கி அங்க போட தமிழ் தலைவாஸ் திருப்பி இவர் மேல பழிய போடன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இப்போதைக்கு வார் போயிட்டு இருக்கு 2 பேருக்குள்ள. ஸோ மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு கோச் பேசிட்டாருன்னா அவரை டீம்ல வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவர் மேக்சிமம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சுரேஷ்குமாரை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை. மேபி அசிஸ்டன்ட் கோச் அப்படியே லீட் கூட பண்ணலாம் டீமை, அது நம்ம கையில் இல்லை. பட் சஞ்சய் பலியான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணப்படுவார்னு தான் இப்போதைக்கு நியூஸ் இருக்குது. கூடிய சீக்கிரம் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அதான் மேபி தமிழ் தலைவாசோட ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும் சீசன் 13க்கு. வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். கைஸ், இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட குற்றம் குறைகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.